பல்பி டேமரிண்ட் சேனலுக்கு நான் உங்களை வர வைக்கிறேன். உருளைக்கிழங்கு வறுவல் ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவை உருளைக்கிழங்கு, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஒரு கடாயை அடுப்பில் வைக்கலாம். நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஒரு 2-3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் போட்டு நல்லா சுட வைக்கலாம். அதுக்கப்புறம் அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதில் உருளைக்கிழங்கு தோல் நீக்கி சின்ன சின்ன துண்டுங்களாக 2 உருளைக்கிழங்கு நம்ம பண்ணி வச்சுருக்கோம். அதை நம்ம உப்பு தண்ணியில் போட்டு வச்சா தான் அது கருப்பாகாமல் இருக்கும், ஆக்சிடைஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தண்ணியிலேருந்து இதை நம்ம கழுவி வடிகட்டி எடுத்து இந்த எண்ணெயில் போடுறோம். ஸோ உருளைக்கிழங்கு எண்ணெயில் போடும்போது ஒரு 2-3 நிமிஷம் நம்ம அது சும்மாவே அப்படியே வறுத்துட்டே இருந்தோம்னா அது மஞ்சள் பொடியிலையும் அந்த பெருங்காய பொடியிலையும் கோட்டாகி அதாக கொஞ்சமாக அப்படியே வறுபடும். ஸோ அது பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அடிக்கடி அதை நவுத்திட்டே இருங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். இந்த ஸ்டெப் நம்ம பண்ணோன்னா, ஸோ 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோம். அதோட தோல் நீக்கி ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு அதை நல்லா கழுவி தோல் நீக்கி அதை நம்ம க்யூப்ஸாக வெட்டி உப்பு தண்ணியில் போட்டு வச்சு அதுலேருந்து எடுத்து நம்ம இப்போ போட்டிருக்கோம் எண்ணெயில். ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப்பை நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ இதை கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கணும். ஏன்னா உருளைக்கிழங்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதை மூடி வச்சு பண்ணிங்கன்னா சீக்கிரம் ஆகிடும். ஸோ அது பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான வெங்காயம். ஸோ உருளைக்கிழங்கு உருவலுக்கு ஒரு வெங்காயம் இல்லை அரை வெங்காயம் பொடிசை நறுக்கி போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஒரு 2 கொத்து தண்ணியில் அலசி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகா வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா மிளகா பொடி யூஸ் பண்ணிக்கோங்க. எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம், ஃப்ளேவருக்கு தான் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பொடிகள் யூஸ் பண்ணலாம். பொடி முதலே சொன்ன மாதிரி 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, அரை டீஸ்பூன் மிளகா பொடி போட்டுக்கோங்க, அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க, அரை டீஸ்பூன் தனியா பொடி போட்டுக்கோங்க, அரை டீஸ்பூன் சோம்பு பொடி போட்டுக்கோங்க. ஸோ இதுதான் ஃப்ளேவர். மிளகா பொடி ஆப்ஷனல். மிளகா பொடி போட்டால் போட்டுக்கோங்க, இல்லை பச்சை மிளகா கீரி அதில் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெயில் வறுக்கும் போது, இல்லை ரெண்டுமே இல்லாமல் கூட பண்ணுங்கள். இப்போ நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன். மிளகா பொடியும் ஆட் பண்ணிக்கல, பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கல. ஸோ நான் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஸோ இது தனியா பொடி, அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் சோம்பு பொடி, அரை டீஸ்பூன் உப்பு இதான் ஆட் பண்ணுறோம் நம்ம. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி அதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி அதை மூடி போட்டு வச்சிங்கன்னா சீக்கிரம் சின்ன உருளைக்கிழங்கு தானே அது வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம மூடி எடுத்துகிட்டு சும்மா வச்சு அப்படியே கொஞ்சம் வச்சுருந்தோம்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக வறுபட ஆரம்பிக்கும். நல்லா கோல்டன் ப்ரௌனாக டேஸ்டியாக முருவாக வரணுன்னா எண்ணெயை விட்டு பொறுமையாக எடுங்க. ஸோ இப்போ பாருங்கள், 5 நிமிஷத்தில் உருளைக்கிழங்கு நல்லா வறுபட்டு போச்சு. தேவையான ஜீரா பொடி கூட 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க ஃப்ளேவருக்கு. ஸோ நல்லா வறுத்து பாருங்கள். இப்போ நல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இது நீங்கள் சாதத்துக்கும் தொட்டுக்கலாம், சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம். ஸோ இது ஸ்பெசிஃபிக்காக பேச்சுலர்ஸ்க்கும், யார் வீட்டை விட்டு தள்ளி தூரமாக எங்கேயும் வேலைக்கு போயிருக்காங்களோ இல்லை படிக்க போயிருக்காங்களோ அவங்களுக்காக. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா. பல்பி டேமரிண்ட் சேனலை இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நிச்சயமாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.